வணக்கம். த கோட் லைஃப் மலையாளத்தில் ஆடு ஜீவிதம். இந்த படத்தினுடைய விமர்சனத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த படத்தை 2008 பென்யமின் என்பவர் கோட் டேஸ் என்று எழுதி வெளியிட்ட ஒரு நாவலை தழுவிதான் இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. இந்த படத்தினுடைய கதை, திரைக்கதை எழுதி டைரக்ட் செய்திருப்பவர் பிளெஸ்ஸி அவர்கள். ஒரிஜினல் ஸ்கோர் அண்ட் சாங்ஸ், அதாவது பின்னணி இசையும் பாடல்களும் ஏஆர் ரஹ்மான் அவர்கள். சவுண்ட் மிக்சிங் ரசூல் பூக்குட்டி அவர்கள். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம், இந்த ரசூல் பூக்குட்டி ஸ்லம் டாக் மில்லியனர் என்ற படத்திற்காக ஆஸ்கர் வாங்கியவர் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். அதை தவிர எடிட்டிங் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் பிரசாத் செய்திருக்கிறார். சினிமோட்டோகிராஃபி சுனில் கேஎஸ் என்பவர் எடிட்டிங் செய்திருக்கிறார். இந்த படத்தின் முக்கிய கதாபாத்திரமான நஜீப் என்ற கதாபாத்திரத்தில் பிருத்திவிராஜும், நஜீபின் மனைவி சாய்னுவாக அமலா பாலும், நஜீபின் நண்பன் ஹக்கீமாக KR கோகுலும், இப்ராஹிம் காத்ரியாக ஜிம்மி ஜீன் லூயிஸும் நடித்திருக்கிறார்கள். இந்த படத்தினுடைய கதையை நாம பார்க்கலாம். இது ஏற்கனவே நாவலா வந்த ஒரு கதை என்பதால் இதை நான் கொஞ்சம் சொல்றேன். முடிவை நான் சொல்லலை, அதை நீங்க கண்டிப்பா படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது ஒவ்வொரு இந்தியனும் பார்க்க வேண்டிய படம், பெருமைப்பட வேண்டிய ஒரு படம். கேரள மாநிலத்திலிருந்து ரொம்ப ஏழ்மையான நிலையில இருக்கிற ஒருத்தன் வேலைக்காக கல்ஃப் கண்ட்ரிஸ் போகணுன்னுட்டு தன்னுடைய பணத்தை, இருக்கிற சேமிப்பை, நகைகள் எல்லாம் விற்று அந்த தொகையை ஒரு ஏஜென்ட் கிட்ட கொடுத்து அவன் கல்ஃபில் ஒரு வேலைக்காக போகிறான். அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி மனைவி கர்ப்பமாக இருக்கா, ஒரு தாய் அம்மா இருக்காங்க. அவனுடைய நண்பனும் இதே மாதிரி அதே ஏஜென்ட் கிட்ட பணத்தை கொடுத்துட்டு அவனும் இவரும் ஒன்றா கிளம்புறாங்க. இவங்க 2 பேரும் ரியாத் ஏர்போர்ட்ல போய் இறங்குறாங்க. அங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்க. ஆனா இவங்களை கூட்டிட்டு போறதுக்கு யாரும் வரல. அதுக்கப்புறம் அங்க போய் விசாரிக்கலாம், அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட விசாரிக்கலான்னு பார்த்தா இவங்களுக்கு அரபியும் தெரியாது, ஆங்கிலமும் தெரியாது, உருதும் தெரியாது. அதே போல அங்க இருக்கிறவங்களுக்கு இவங்க மொழியும் தெரியல. அதனால இவங்க நிலையை யாருக்கிட்டையும் சொல்ல முடியாம தவிக்கிறாங்க. அப்போ ஒரு அரபிக்காரர் அங்க வராரு. உள்ள போய் சுத்தி முத்தி பார்த்துட்டு இவங்க 2 பேரையும் பார்க்குறாரு. இவங்க பாஸ்போர்ட்ஸ் எல்லாம் வாங்கி பார்க்குறாரு. பார்த்துட்டு இவங்க 2 பேரையும் ஒரு வண்டியில அழைச்சிட்டு போறாரு. ஆக்சுவலி ஸ்பான்சர் பண்ணி கூட்டிட்டு போறவங்க தான் முதலாளிங்க. அவங்க கொடுக்குற வேலை தான் செய்யணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஆட்களை தான் அங்க காஃபில்ன்றாங்க. ஸோ அந்த காஃபில் ஒருவனை ஹக்கீமை ஒரு இடத்துல விட்டுட்டு இன்னொருத்தனை, அதாவது நஜீபை கூட்டிட்டு இன்னொரு இடத்துக்கு போறான். அந்த இடம் பார்த்தீங்கன்னா சுத்தி எதுவுமே கிடையாது. ஃபுல்லா பாலைவனம் தான், முழுக்க முழுக்க பாலைவனம். பாலைவனத்துக்குள்ளேயே ரொம்ப நேரம் பயணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்க ஆடுகள், ஒட்டகங்களை மேய்க்கிற, பராமரிக்கிற, வளர்க்குற ஒரு பண்ணை. அந்த பண்ணையில எடுத்து இவனை விடுறான். அப்போ அங்க விடும்போதே சொல்றான் நஜீப், இந்த மாதிரி எனக்கு இந்த வேலைலாம் தெரியாது, இங்க எங்க எடுத்து என்னை கூட்டிட்டு வந்திருக்கீங்க, நான் உடனே எங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணணும், என்னை ரூம்ல எடுத்துன்னு போய் விடுங்க, ஹோட்டல் ரூம்லாம் இருக்கும்னு சொன்னாங்களே, ஏசி ரூம் இருக்கும், நல்ல வேலைன்னு சொன்னாங்களே, இங்க எடுத்துன்னு விடுறீங்களே அப்படின்ட்டு ரொம்ப புலம்புவான், பயப்படுவான். ஆனாலும் அவன் வலுக்கட்டாயமா அங்க விட்டுட்டு வண்டியில போயிடுவான். அங்க இருக்கிற ஒரு ஆளு இவனை நீ இங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அவன் சொல்றது இவருக்கு நஜீபுக்கு புரியாது, நஜீப் பேசுறது அந்த ஆளுக்கு புரியாது. படுக்கிறதுக்காக கூட இடம் இருக்காது. அந்த ஆள் படுக்கிற இடத்துல ஒரு கூடாரம் இருக்கும். அந்த கூடாரத்துக்குள்ள போய் படுக்கலான்னு பார்த்தா அங்கேருந்து துரத்தி அனுப்பிச்சிடுவாரு அந்த ஆள். நாட்கள் செல்ல செல்ல இவன் கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருக்கிற வேலையை செய்தே ஆகணுன்ற கட்டாயத்துல, இல்லைன்னா அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. அதனால அந்த வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறான். அங்க இவனுக்கு முன்னாடியே இந்த மாதிரி வேலைகள் செய்துக்கிட்ட ஒரு வயதானவர் இருக்கிறாரு. அவரு ஹிந்தி பேசுறாரு. அதுவும் இவனுக்கு புரியல. இவன் பேசுற மொழி அவருக்கு புரியல. அந்த நபரும் கொஞ்ச நாள்ல காணாம போயிடுறாரு. அதுக்கப்புறம் எல்லா வேலையும் நஜீப் தான் செய்ய வேண்டியதா இருக்கு. அவனுக்கு குடிக்கிறதுக்கு போதுமான தண்ணீரும் கொடுக்க மாட்டாங்க. தினமும் ஒரு ரொட்டி துண்டு தான் அவனுக்கு கொடுக்குறாங்க. வயிறு நிறைய அவனால சாப்பிடவும் முடியல. தினமும் ஒரே ரொட்டியை தான் அவன் சாப்பிடணும். படுக்கிறதுக்கும் ஒரு கூடாரம் கூட கிடையாது. வெளியில தான் படுக்க சொல்றாங்க. ஆனா அந்த குளிர்ல அவனால படுக்க முடியாம அங்க ஒரு ஓடாத பழைய பழுதடைந்த ஒரு வண்டி இருக்கு. அதுல போய் முடங்கிக்கிறான் நஜீப். அது மட்டும் இல்ல, மொழி தெரியாத ஒரு இடத்துல இவன் எந்த உணர்வுகளை வெளிப்படுத்தி பேசினாலும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அங்க யாருமே கிடையாது. அங்க மக்களே வர்றது கிடையாது, போறது கிடையாது. அங்க இந்த காஃபிலும் அவனுடைய ஒரு விசுவாசியும் தான் அங்க இருப்பாங்க. காஃபில் வெளியில போயிட்டானா அந்த விசுவாசி தான் இவனை, நஜீபை கண்காணிப்பான். இவ்வளவுதான், வேற யாரும் அங்க வரமாட்டாங்க. அதனால இவன் பேசணும்னா ஆடுகிட்டையும் ஒட்டகத்துக்கிட்டையும் தான் பேசணும். இதையெல்லாம் விட கொடுமையானது என்னன்னா, இவன்
உயிரோடு தான் இருக்கானா, எங்க இருக்கான், எப்படி இருக்கான் அப்படின்றத தன் குடும்பத்துக்கு சொல்லக்கூட முடியாத ஒரு நிலை. அதனால தன் குடும்பத்தினர் தன்னை பத்தி நினைச்சு நினைச்சு எப்படி கலங்குறாங்களோ அப்படின்னு நினைக்கிறது, வருந்துறது ஒரு பெரிய கொடுமை தானே. தன்னுடைய கர்ப்பிணி, அன்பான மனைவி, பாசமான தாய் 2 பேருடைய பிரிவும் அவனை வாட்டுது. எல்லாமும் சேர்ந்து ஒரு நரக வேதனைய அவன் அனுபவிக்கிறான். இப்படியே சில வாரங்கள், மாதங்கள் ஓடுது. ஒரு நாள் ஒரு குகை வழியா போற நஜீப் எதிர்ப்புறத்துல இருந்து வெளியே வரான். அங்க கழுகுகள் கூட்டம் ஒரு பிணத்தை தின்னுட்டு இருக்கிறத பாக்குறான். அது யாருன்னு பார்க்கணும்னுட்டு கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கறான். அது யாருன்னா, இவனுடைய அந்த பண்ணையில வேலை செய்துட்டு இருந்த காணாமல் போன அந்த முதியவர் தான். அதை பார்த்த உடனே அதிர்ந்து போறான். ஒரு நாள் நஜீப் அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறான். ஆனா அந்த மணல்ல அவனால எவ்வளவு தூரம் தான் ஓட முடியும். மாட்டிக்கிறான். அவனை நல்லா உதைச்சு அடிச்சு துன்புறுத்துறான் அந்த காஃபில். அவனுடைய காலெல்லாம் மிதிச்சு அவன் காலே உடையிற அளவுக்கு அவனை இம்சை செய்யறான் அந்த காஃபில். அதற்கு அதற்கு பிறகு நஜீபால சரியா நடக்க கூட முடியாம போயிடுது. அதுக்கப்புறம் இங்கிருந்து தப்பிக்கவே முடியாது என்ற முடிவுக்கு வந்த நஜீப், அதனால அதுக்கப்புறம் அதற்கான முயற்சியையே அவன் கைவிட்டுருவான். ஆனா அதிர்ஷ்டவசமா ஒரு நாள் அவனுடைய ஃப்ரெண்டு ஹக்கீம பார்க்குறான். ஹக்கீம் அவனும் உடல் மெலிந்து மோசமான ஒரு நிலையில இருக்கான். 2 பேரும் கட்டி தழுவிக்கிறாங்க, அழறாங்க. அப்ப அந்த ஹக்கீம் தனக்கு ஒரு ஆப்பிரிக்க நண்பன், தன் பண்ணையில வேலை செய்யற ஒரு நண்பன் இருக்கான். அவனுக்கு இந்த இடம்லாம் அத்துப்படி. விரைவிலேயே அவன் உதவியால நம்ம இங்கிருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றான். அது நஜீபுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குது. இப்ராஹிம் காத்ரி என்ற அந்த நண்பனோட, அந்த ஆப்பிரிக்க நண்பனோட ஹக்கீமும் நஜீபும் இந்த இடத்த விட்டு தப்பிச்சு ரோட தேடி பயணிக்கிறாங்க. ஆனா அந்த பயணம் ஒரு அவ்வளவு எளிதான ஒரு பயணம் கிடையாது. ஏன்னா இவங்க கிட்ட தண்ணி கிடையாது, உணவு கிடையாது, போர்வை கிடையாது, எதுவுமே கிடையாது. அதனால அந்த வெயில்ல அவங்களால நிறைய தூரம் நடக்க முடியல. ஒருத்தர் ஒருத்தரா மயங்கி விழுறாங்க. உணவு இல்லாம, தண்ணி இல்லாம சாகும் நிலைக்கு போயிடுறாங்க. ஒரு கட்டத்துல தாகத்தாலையும், பசியாலையும், சோர்வாலையும், தூக்கமின்மையாலையும் ஹக்கீம் மனப்பிறழ்வு ஏற்பட்டு ஒரு பைத்தியக்காரனை போல மாறிடுறான். அவனுக்கு சாப்பிட எதுவுமே இல்லாதனால மண்ணெல்லாம் எடுத்து சாப்பிடுறான். அது உள்ள போய் செரிக்காம ரத்த வாந்தி எடுத்து செத்து போறான். இதை பார்த்து கதரும் அவனுடைய நண்பன் நஜீப் என்ன செய்யறதுன்னே தெரியாம திண்டாடுறான். ஆனால் வேறு வழி இல்லாம அங்கிருந்து நஜீபும் அந்த இப்ராஹிமும் மேலும் பயணிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சு? அவங்க தப்பிக்கிறாங்களா? உயிரோட அவங்க சிட்டிக்கு வராங்களா? இல்ல இந்தியாவுக்கு வந்து நஜீப் சேர்ந்தானா என்பதுதான் மீதி கதை. இந்த படத்தினுடைய படப்பிடிப்புகளை ஜோர்டான் மற்றும் அல்ஜீரியா நாட்டில் உள்ள பாலைவன பகுதிகளில் சில மாதங்கள் தங்கி படமாக்கி இருக்கிறார்கள். இந்த கதை ஒரு உண்மை சம்பவம். இந்த படம் முழுதும் உணர்ச்சி பூர்வமான காட்சிகள் தான். பல காட்சிகள் பிரமிக்க வைக்கும் காட்சிகளும் இருக்கிறது. அதுல சிலது சொல்லணும்னா, இவங்க 3 பேரும் தப்பிச்சு பயணிக்கிற அந்த பயணம். அதுல ஒரு நேரத்துல புழுதி புயல் உருவாகும். அந்த புழுதி புயலை ரொம்ப தத்ரூபமா அழகா காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த வைப்பர் ஸ்னேக்ஸ் ஃபுல்லா பார்த்தா நிறைய ஸ்னேக்ஸ் பூமியிலிருந்து வர ஆரம்பிச்சிடும். அங்கிருந்து இவங்க ஏற்கனவே பசியிலையும், உடல் வலியிலையும், சோர்வுலையும் இருக்கிற இவங்களுக்கு அது ஒரு பெரிய சவாலா இருக்கும். இந்த காட்சி ரொம்ப பிரமிப்பூட்டுற காட்சி. இப்ராஹிம் காதரியுடைய அந்த இரக்கமான மனசு படம் முழுக்க ரொம்ப நல்லா இருக்கும். இந்த 2 பேரையும் ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு. அந்த வழி நெடுகளும் தன்னால முடிஞ்ச வரைக்கும் இவங்களுக்கு உதவுவாரு. ஹக்கீம் வாயெல்லாம் வறண்டு போய் கீழே தாகத்தினால விழுந்துருவான். அப்போ தன்னுடைய வேர்வை எடுத்து அவனுடைய உதட்டுல தடவுவாரு. அந்த காட்சிலாம் ரொம்ப உணர்ச்சி பூர்வமான காட்சி. அதுக்கப்புறம் ஹக்கீமுடைய இறப்பு பயங்கர கொடூரமா இருக்கும். அதற்கப்புறம் நஜீபினுடைய அந்த காலில் வர அந்த கொப்பளங்கள், அந்த கொப்பளத்தோடவே அவர் நடக்க முடியாம நடக்கிறது. அவருக்கு கூட தன்னுடைய பூட்ஸை கழட்டி, தன்னுடைய ஷூக்களை கழட்டி நஜீபுக்கு கொடுத்துட்டு வெறும் காலிலேயே இவர் நடப்பாரு. அந்த மாதிரி தன்னால முடிஞ்ச வர, அதே மாதிரி முடியாத ஹக்கீமை தூக்கிட்டு போவாரு. அதே மாதிரி நஜீபையும் தூக்கிட்டு போவாரு. கேமரா, விஎஃப்எக்ஸ் அண்ட் எடிட்டிங் 3ம் சேர்ந்து ரொம்ப பிரமாதமா இருக்கு இந்த படத்துல. அதாவது ஒரு சின்ன மண் துகள்ல காமிச்சு அது அப்படியே ஒரு மணல் புயலா மாறுறத காமிக்கிறது. அதே மாதிரி ஒழுகி போற ஒரு சின்ன தண்ணியில இருந்து அப்படியே
ஆறு அது அப்படியே அவங்க கேரள மாநிலத்தில் அவங்க குளிக்கிற இடமா காமிச்சு அந்த ஃப்ளாஷ்பேக்கு கொண்டு போகிற விதம், திருப்பி அது அப்படியே மாறி பாலைவனமாக மாறுறது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 2-3 ஃப்ளாஷ்பேக்ஸ் இருக்கு. அவருடைய குடும்பத்தை பற்றி நினச்சி பார்க்குறது, அது ரொம்ப நல்லா இருக்கு. அவருக்கும் அமலா பால், அதாவது அவருடைய மனைவிக்குமான அந்த கெமிஸ்ட்ரி, அவருங்க 2 பேரும் எவ்வளோ அந்யோன்யமா இருக்காங்கன்றதெல்லாம் காமிக்கிறாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி அவருடைய அம்மா எவ்வளோ பாசமா இருக்காங்க அவர் மேல. ஒரு அழகான குடும்பம். அதெல்லாம் இந்த பாலைவனத்து நேரத்துல ஒரு பசுமையான நினைவுகளா அவருக்கு அமையுது. ஏ.ஆர். ரஹ்மானுடைய பின்னணி இசை ரொம்ப நல்லா இருக்கு. சில பாடல்களும் நல்லா இருக்கு. அரேபிய பாடல்கள்லாம் மாண்டேஜ் சாங்ஸா வரும். அதுவும் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் இந்த படத்துல என்னன்னா, பிருத்திவிராஜுடைய நடிப்பு தான். அதுக்கப்புறம் அவருடைய அந்த தோற்றம். முதல்ல நல்லா கொழு கொழுன்னு இருந்தவர். படம் முடியும்போது அப்படியே ஒல்லியா எலும்பும் தோலுமா இருப்பாரு. அது உண்மையாகவே அவர் உடம்பு குறைச்சாரா? இல்ல அது ஏதாவது கிராபிக்ஸ்ல அந்த மாரி பண்ணாங்களான்னு தெரியல. ஆனா ரொம்ப தத்ரூபமா இருக்கும். சவால் விடுற மாரி ஹாலிவுட் படங்களுக்கு சவால் விடுகிற ஒரு நடிப்பு, காஸ்டியூம் டிசைனிங் அண்ட் மேக்கப். நடிப்புன்னு எடுத்துட்டீங்கன்னா, அவரு பின்னி பெடல் எடுத்திருக்காரு. நிச்சயமா அவருக்கு நேஷனல் அவார்ட் இந்த படத்திற்காக உண்டு. எல்லா இந்தியர்களும் இந்த படத்த தலை நிமிர்ந்து இது எங்க நாட்டு படம்னு பெருமையா சொல்லிக்கலாம். அதே மாதிரி மலையாளிகள் நிச்சயமா இது நினைச்சு பெருமைப்படலாம். இந்த படத்தை நினைச்சு ஒவ்வொரு மலையாளியும் பெருமைப்படலாம். தைரியமா எந்த தயக்கமும் இல்லாம கர்வத்தோட ஹாலிவுட்டின் சிறந்த டைரக்டர்களை உட்கார வச்சு இந்த படத்தை நம்ம போட்டு காமிக்க முடியும். ஸ்டீவன் ஸ்பீல்பர்க், கிறிஸ்டோபர் நோலன், ஜேம்ஸ் கேமரோன் போன்றவர்களுக்கெல்லாம் இதை போட்டு காண்பித்து எங்களாலேயும் உங்களை மாதிரி படம் எடுக்க முடியும் அப்படின்னு தைரியமா மார்த்தட்டி சொல்லலாம். நிச்சயமா இந்த படத்தை பார்த்த பிறகு இது ஒரு பெரிய படிப்பினையா இருக்கும். வெளிநாடுகளுக்கு கூலி வேலைகளுக்கு செல்லும் அனைவரும் மிக ஜாக்கிரதையாக இனி அணுகுவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த படத்தை இவ்வளவு நல்ல படத்தை தயாரித்த, இயக்கிய, நடித்த அனைவருக்கும் பாராட்டுக்கள், நன்றிகள். தேங்க்யூ. பாய்.